மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் வேண்டுகோள் முன்வைத்தேன். ஆனால் தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக அரசு அந்த கோரிக்கைகளை குறித்து அவர்கள் சிறிதளவும் பொருள்படுத்தவில்லை. இந்த சட்டமன்ற 2026 தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுகவால் அழைக்கப்பட்டு கட்சியின் முன்னணி தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். அப்போது திமுகவின் பேச்சுவார்த்தை குழு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு இடத்தை ஒதுக்குவதாக அறிவித்தார்கள். நாங்கள் அப்போது ஒரு இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், எங்களுக்கு கூடுதலான இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும், அதற்கும் அடுத்தபடியாக இடங்களை ஒதுக்குவதில் முன்பின் இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று ஒரு கொள்கை, கோட்பாடு, லட்சியம், ஒரு அறம் சார்ந்த அரசியலை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வுகளும், தமிழ்நாட்டின் படித்த இளைஞர்களுடைய வேண்டுகோளும், உலகம் முழுவதும் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து எமது ஈழ உறவுகளின் வேண்டுகோளையும் உள்ளடக்கி கோரிக்கைகளான ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை குழுவுடன் வழங்கி, எங்களில் இடங்களில் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவணை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன்.